தமிழ் செல்வி தேர்தல் பிரச்சாரத்திற்கு புறப்படும்போது திடீரென அடிவயிற்றில் கடும் வலி ஏற்படுகிறது. இதைக் கண்டு அவரது அம்மா வசந்தி பதற்றமடைந்து இது பிரசவ வலியாக இருக்குமோ என அஞ்சுகிறார். ஆனால் பிரசவத் தேதிக்கு இன்னும் ஒரு வாரம் இருப்பதால் இது ஒருவேளை சூட்டு வலியாக இருக்கலாம் என்று கருதி கை வைத்தியமாக ஒரு கஷாயத்தை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் அங்கு வரும் லட்சுமி தமிழின் நிலையை பார்த்து பதறிப்போய் உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு லட்சுமியின் தோழியான பெண் மருத்துவர் தமிழை பரிசோதிக்கிறார். ஆரம்பத்தில் இது பால்ஸ் பெயின், ஃபோல்ஸ் பெயின் எனப்படும் பொய்வலிதான் என்று கூறும் மருத்துவர் தமிழின் பழைய மருத்துவ அறிக்கைகளை பார்த்துவிட்டு அதிர்ச்சியூட்டும் உண்மையை கூறுகிறார். தமிழுக்கு தன் வயிற்றில் இருப்பது இரட்டை குழந்தைகள், ட்வின் பெப்பீஸ் என்ற விஷயமே அதுவரை தெரியவில்லை. குழந்தைகள் தலை திரும்பிவிட்டதால் நாளைக்கே கூட பிரசவம் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் நிலைமை சற்று சிக்கலாக இருப்பதால் தமிழ் உடனடியாக முழு ஓய்வு எடுக்க வேண்டுமென்றும் மருத்துவர் அறிவுறுத்துகிறார். இதைக் கேட்டு தமிழ் திகைத்துப் போகிறார். ஒரு மருத்துவ மாணவியாக இருந்தும் தன் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் ஸ்கேன் அறிக்கைகளையும் கவனிக்கத் தவறியதை எண்ணி வருந்துகிறார். தனது ஸ்கேன் அறிக்கைகள் எப்போதும் கணவர் வீட்டார் அல்லது தன் தாயின் பொறுப்பிலேயே இருந்ததால் தனக்கு இந்த விஷயம் தெரியாமல் போனதாக அவர் கூறுகிறார். யாரோ திட்டமிட்டே இந்த உண்மையை அவரிடமிருந்து மறைத்திருப்பது போன்ற சந்தேகம் லட்சுமிக்கு எழுகிறது. மருத்துவமனையில் லட்சுமி எழுப்பிய அந்த சந்தேகம் தமிழின் மனதிற்குள் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. உன்கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைச்சது யாரு தமிழ்? இது சாதாரண விஷயம் இல்லையே என்று லட்சுமி கேட்க தமிழ் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருக்கிறார். தன் வயிற்றில் 2 உயிர்கள் வளர்வது கூட தெரியாமல் போனதை நினைத்து அவருக்கு அழுகை முற்றுகிறது. அப்போதுதான் அவருக்கு சில விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. செக்கப்பிற்கு போகும்போதெல்லாம் டாக்டர் ஏன் இவ்வளவு ரகசியமாக தன் கணவர் வீட்டாரிடம் பேசினார் என்பதும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஏன் அவர் கையில கொடுக்கவே இல்லை என்பதும் இப்போதுதான் அவருக்கு புரிகிறது. லட்சுமி மேடம், எனக்கு எப்பவுமே 2 பக்கமும் குழந்தை உதைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் ஏதோ பயத்துல அப்படி தோணுதுன்னு நினைச்சிட்டேன். இப்போ எனக்கு பயமா இருக்கு மேடம். பிரச்சாரம், தேர்தல்னு நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்று தமிழ் கலங்குகிறார். லட்சுமி அவரை தேற்றி, இப்போ அதை பத்தி யோசிக்காத தமிழ். முதல்ல நீயும் உன் குழந்தைகளும் சேஃபா இருக்கணும். இப்போதைக்கு நீ அட்மிட் ஆகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தமிழ், இல்ல மேடம், நான் இப்போ வீட்டுக்கு போகணும். இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சவங்க கிட்ட பதில் கேட்கணும். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்று பிடிவாதமாகச் சொல்கிறார். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட டாக்டர், சரிம்மா, ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சின்ன வலி வந்தாலும் உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்துடணும் என்று எச்சரித்து அனுப்புகிறார். மருத்துவமனையை விட்டு வெளியே வரும்போது தமிழின் முகம் கோபத்திலும் குழப்பத்திலும் சிவந்து இருக்கிறது. நேராக வீட்டிற்குச் செல்லும் தமிழ் வசந்தியிடம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கேட்கிறார். வசந்தி பதற்றத்துடன் தேடி எடுத்துக் கொடுக்க அதில் ட்வின்ஸ் என்று தெளிவாக இருப்பதை பார்த்து தமிழ் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போகிறார். அம்மா, உங்களுக்கு இது தெரியுமா? என்கிட்ட ஏன் சொல்லல என்று தமிழ் கேட்க வசந்தி மௌனமாக தலைகுனிகிறார். அந்த அமைதிக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? தமிழின் கணவர் குடும்பம் இதை ஏன் மறைத்தது? அடுத்தடுத்த உண்மைகள் வெளிவரத் தொடங்குகின்றன. வசந்தி அமைதியாக இருப்பதை பார்த்ததும் தமிழின் கோபம் இன்னும் அதிகமாகிறது. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்துச்சா என்று தமிழ் சத்தம் போட வசந்தி மெல்லப் பேசத் தொடங்குகிறார். இல்ல தமிழு, எனக்கும் முழுசா தெரியாது. ஆனா உன்னோட அத்தைதான் ஜோசியர் சொன்னபடி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா குழந்தைங்களுக்கு ஆகாது. தமிழ்கிட்ட கூட சொல்ல வேணாம்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. உன்னோட நல்லதுக்குத்தான் செய்றாங்கன்னு நானும் நம்பிட்டேன் என்று கூறி அழுகிறார். இதை கேட்ட தமிழால் நம்பவே முடியவில்லை. ஒரு மருத்துவ மாணவியாக அறிவியலை நம்பும் தனக்கு இப்படி ஒரு மூட நம்பிக்கையின் பெயரால் உண்மையை மறைத்ததை அவரால் ஏற்க முடியவில்லை. அதே சமயம் லட்சுமி மேடம் சொன்னது போல இது வெறும் ஜோசியம் மட்டும்தானா அல்லது சொத்து பிரச்சனை ஏதும் இருக்குமோ என்ற சந்தேகமும் அவர் மனதில் ஓடுகிறது. உடனே தனது கணவருக்கு ஃபோன் செய்கிறார் தமிழ். விஷயத்தை சொன்னதும் அவர் மழுப்பலா பேச, இப்போவே நீங்க வீட்டுக்கு வரணும், இல்லனா நான் நேரடியா உங்க ஆபீஸுக்கே வருவேன் என்று தமிழ் கண்டிப்புடன் கூறுகிறார். சிறிது நேரத்தில் கணவர் வீட்டிற்கு வர தமிழ் ஸ்கேன் ரிப்போர்ட்டை அவர் முன்னால் வீசுகிறார். எப்படி உங்களால இப்படி ஒரு உண்மையை மறைக்க முடிஞ்சது? எனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு டாக்டர் ஆகப் போற என்கிட்டயே இதெல்லாம் விளையாடி இருக்கீங்களே என்று பொரிந்து தள்ளுகிறார். அவர் தரப்புல அம்மாவும் பாட்டியும் சொன்னாங்க, தமிழ், உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப பதற்றப்படுவ, அதான் சொல்லல என்று சமாதானம் சொல்ல முயற்சிக்கிறார்கள். ஆனால் தமிழ் அதை ஏற்பதாக இல்லை. இனிமே என் வாழ்க்கையில யாரையும் நான் முடிவெடுக்க விட மாட்டேன். இப்போ நான் அட்மிட் ஆகப் போறேன். என் குழந்தைகளை நான் பத்திரமா பார்த்துப்பேன் என்று உறுதியாகச் சொல்லிவிட்டு தனது துணிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்கு கிளம்புகிறார். இந்த முறை ஒரு பயந்த பெண்ணாக இல்லாமல் 2 உயிர்களை காக்கப் போகும் ஒரு தாயாகவும்
துணிச்சலான பெண்ணாகவும் தமிழ் நிமிர்ந்து நிற்கிறார். மருத்துவமனைக்கு திரும்பிய தமிழை பார்த்த டாக்டர் அவரின் துணிச்சலைக் கண்டு வியந்து உடனடியாக உள்நோயாளியாக அனுமதிக்கிறார். இப்பத்தான் நீ சரியான முடிவு எடுத்திருக்க தமிழ். உன் மனசு அமைதியா இருந்தாதான் பிரசவம் சுமூகமா நடக்கும் என்று டாக்டர் தைரியம் கூறுகிறார். அங்கே வந்த லட்சுமி மேடம் தமிழின் கைகளை பிடித்துக்கொண்டு, நீ எடுத்த இந்த முடிவு ரொம்ப பெரியது தமிழ். உன் குழந்தைகளுக்காக நீயே முன்னாடி வந்து நிக்கிறதுதான் ஒரு உண்மையான தாய்க்கு அழகு. தேர்தல் பிரச்சாரத்தை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ உன் கவனம் முழுசும் உன் ஆரோக்கியத்துல மட்டும்தான் இருக்கணும் என்று ஆதரவு தருகிறார். சிறிது நேரத்தில் தமிழின் கணவர் மற்றும் அத்தை குடும்பத்தினர் பதற்றத்துடன் மருத்துவமனைக்கு ஓடி வருகிறார்கள். தமிழின் அத்தை, நாங்க உன் நல்லதுக்குத்தான் மறைச்சோம் தமிழு, எங்களை தப்பா நினைக்காதே என்று அங்கேயும் மழுப்பலாக பேச தமிழ் அவர்களை தீர்க்கமாக பார்க்கிறார். அத்தை, என் உடம்ப பத்தின உண்மையே என்கிட்டயே மறைச்சது எவ்வளோ பெரிய துரோகம்னு உங்களுக்கு புரியல. இதுக்கு பின்னால ஜோசியம் மட்டும்தான் காரணமா இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், இனிமே என் அனுமதி இல்லாம என்னை சார்ந்த எந்த முடிவையும் யாரும் எடுக்க முடியாது என்று கராராகச் சொல்லிவிடுகிறார். அன்றைய இரவு தமிழின் உடல்நிலையில் லேசான மாற்றம் தெரிகிறது. அவருக்கு பிரசவ வலி படிப்படியாக அதிகரிக்கத் தொடங்குகிறது. டாக்டர் பரிசோதித்துவிட்டு, லட்சுமி, நீங்க நினைச்ச மாதிரியே இன்னைக்கே டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு. ட்வின்ஸ்ங்கிறதுனால நாங்க தயாரா இருக்கோம் என்று சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் பிரசவ அறையின் வாசலில் காத்து நிற்கிறது. அடுத்த சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மருத்துவ அறையிலிருந்து குழந்தைகளின் அழுகுரல் கேட்கிறது. நர்ஸ் வெளியே வந்து, தமிழ் செல்விக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு, தாயும் பிள்ளைகளும் நலமா இருக்காங்க என்ற செய்தியை சொல்ல அங்கே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு இடையிலும் அந்த உண்மையை மறைத்த மர்மம் தமிழின் மனதில் ஒரு கேள்வியாக அப்படியே நிற்கிறது. மருத்துவ அறையில் 2 குழந்தைகளையும் அருகில் பார்த்ததும் தமிழ் செல்வியின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிகிறது. ஒரு பக்கம் தன்னுடல் கொண்ட வலியும், மறுபக்கம் இத்தனை பெரிய உண்மையை மறைத்தவர்கள் மீதான கோபமும் இருந்தாலும் அந்த பிஞ்சு முகங்களை பார்த்தவுடன் எல்லாம் மறைந்து போகிறது. லட்சுமி மேடம் உள்ளே வந்து குழந்தைகளை பார்த்துவிட்டு, தமிழ், நீ ஒரு சாதனை பெண், உன்னுடைய மன தைரியம்தான் இந்த 2 உயிர்களையும் பத்திரமா கொண்டு வந்திருக்கு என்று நெகிழ்ச்சியோடு கூறுகிறார். அப்போது மெல்ல உள்ளே வரும் தமிழின் கணவர் தன் குழந்தைகளைக் கண்டு கண்கலங்கி நிற்கிறார். தமிழ் அவரை ஏறிட்டு பார்த்து, குழந்தைங்க அழகா இருக்காங்கல்ல, ஆனா இந்த அழகான தருணத்தை கூட நான் முழுசா அனுபவிக்க முடியாம மனசுல ஒரு பாரத்தோடவே இருந்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம். இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சதுக்காக நான் உங்களை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டேன் என்று நிதானமாகவும் உறுதியாகவும் கூறுகிறார். அவர் தலைகுனிந்து நின்றபடி, தப்புதான் தமிழ், அம்மாவும் பாட்டியும் கட்டாயப்படுத்தினப்போ என்னால எதிர்த்து பேச முடியல. ஆனா இப்போதான் புரியுது, ஒரு பெண்ணா உனக்கு இருக்க வேண்டிய உரிமையை நான் பறிச்சிருக்கேன்னு. இனிமே இப்படி நடக்காது என்று மன்னிப்பு கேட்கிறார். இதற்கிடையில மருத்துவமனைக்கு வெளியே தமிழின் ஆதரவாளர்கள் கூடி வெற்றி திருமகள் தமிழ் செல்வி வாழ்க என முழக்கமிடுகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த இனிப்புகளை லட்சுமி மேடம் அனைவருக்கும் வழங்குகிறார். தமிழ் செல்வி இப்போது ஒரு தாயாக மட்டுமில்லாமல் ஒரு போராட்ட வீராங்கனையாகவும் உருவெடுத்திருக்கிறார். தேர்தல் முடிவுகள் என்னவாக இருந்தாலும் தன் வாழ்வின் மிகப்பெரிய போராட்டத்தை வென்றுவிட்ட நிம்மதியோடு தன் குழந்தைகளை அணைத்துக் கொள்கிறார். உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் நியாயம் ஒரு நாள் வெளிப்படும் என்பதை அவர் உணர்கிறார். அந்த மர்மத்தின் பின்னணியில் இருந்தவர்களை தன் அறிவாலும் அன்பாலும் மாற்றியமைக்க அவர் உறுதி கொள்கிறார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.